இரவு தூக்கத்தை ஆட்கொண்ட மரண தூக்கத்தால் விடியாமலே போன இரவு பல ஆயிரம் கனவுகளோடு நிம்மதியாய் உறங்கிய ஜீவன்களை நிலமே சரிந்து தன் மடியில் புதைந்து கொண்ட கொடூரம். தப்பி பிழைத்தவர்களின் கண்ணீர் மழையால் நனைந்து கொண்டிருக்கின்றது இப்பூமி, எங்கள் வயநாடு பூமி. அவர்களை வணங்கி அவர்களின் ஆத்மா சாந்தியடைய வேண்டும் என்று வேண்டுகின்றேன். சொல்லும் பொருளும் சொல்லுகின்ற பாங்கும் சுவைப்பட அமைந்துள்ளதா என பல்லாற்றானும் பகுத்து ஆய்ந்து தேர்வு செய்ய இருக்கும் நடுவர் அவர்களே, யார் பெறுவார் முதல் பரிசு என அறிய துடிக்கும் அவளோடு காத்திருக்கும் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இன்று மிகவும் மகிழ்ச்சியுடன் இருக்கின்றேன். என் முன்னோர்கள் எனக்கு தந்த பரிசு சுதந்திரம். அதை நான் என் அடையாளமாக வைத்துக் கொள்வேன். சுதந்திரம் என்பது ஒருவரின் வாழ்க்கை முறை நடத்தை அல்லது அரசியல் பார்வைகளின் மீது அதிகாரத்தால் விதிக்கப்படும் அடக்குமுறை கட்டுப்பாடுகளிலிருந்து சமூகத்திற்குள் சுதந்திரமாக இருப்பது சுதந்திரத்தின் கருத்து முன்னோக்கு மற்றும் சூழலை பொறுத்து மாறுபடும். இந்தியாவின் சுதந்திர நாள் மிகவும் முக்கியமான நாள். நம் சுதந்திரத்தை கொண்டாடும் நாள். நாம் அனைவரும் ஒன்றுபட்டு உழைத்தால் தான் நமக்கு இந்தியா சுதந்திரம் கிடைத்தது என்பதை மறந்துவிடக் கூடாது. எனவே சுதந்திரத்தை பாதுகாப்பாக வைத்திருக்க நாம் அனைவரும் ஒன்றிணைவது அவசியம். சுதந்திர நாள் மிகவும் முக்கியமான நாள் என்பதை மறந்துவிடக் கூடாது. அன்றைக்கு சுமார் 200 ஆண்டுகளாக இந்தியா ஆங்கிலேயர் ஆட்சியின் கீழ் இருந்த அந்த காலகட்டத்தில் இந்தியா மக்களின் வாழ்க்கை மிகவும் கடினமாக இருந்தது. அவர்கள் தங்கள் நிலத்தில் எந்த சொல்லும் இல்லாமல் அடிமைகள் போல நடத்தப்பட்டனர். ஆங்கிலேயர் ஆட்சியிலிருந்து இந்தியாவை விடுவிக்க பலர் தங்கள் உயிரை கொடுத்தனர். அவர்கள் செய்த பங்களிப்பை நாங்கள் எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்வோம். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நாம் கொண்டாடும் போது வேடிக்கை பார்ப்பது மட்டுமல்ல, சுதந்திரத்தை பெற்று தந்த வீரர்களுக்கு நாங்கள் அஞ்சலி செலுத்துகின்றோம். ஆங்கிலேய அரசின் அடிமை விலங்கை உடை தெரிய நாம் கொடுத்த விலை கொஞ்சமன்று. விடுதலைக்காக உடல் உயிர் உடமைகளை இழந்தனர். கண்ணீரும் செந்நீரும் சிந்தினர். சிறைப்பட்டனர், கல்லுடைத்தனர், செக்கிழுத்தனர். இறுதியில் அண்ணல் காந்தியின் தலைமையில் 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் விடுதலை பெற்றோம். எங்கோ சுதந்திரம் என்பதே பேச்சு, நாம் எல்லாரும் சமம் என்பதே உறுதியாச்சு. எனவே பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்பது அனைவரின் கடமையாகும். போராடி பெற்ற சுதந்திரத்தை சீராட்டி நாளும் மகிழ்ந்திடுவோம். வீரத்தால் விளைந்த விடுதலை என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.